Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது, நீங்க நான் மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறது டீப் சீக் அப்படிங்கிற இந்த ஒரு புது ஏஐ டூல பத்தி தான். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கூகுள்லாம் பழசாயிடுச்சு, இப்போ பூமர் ஆயிடுச்சு. இனிமே வந்து சாட் ஜிபிடி தான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பேசி வாய மூடல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சைனால இருந்து வந்து இறங்கிட்டான் இப்போ டீப் சீக். டீப் சீக் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி வந்த வேகத்துல, இந்த ஒரு டூல் வந்ததுனால, அமெரிக்கால இருக்கக்கூடிய டெக் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, லைக் மைக்ரோசாஃப்ட், அப்புறம் வந்து கூகுள், ட்விட்டர், இவங்களோட வேல்யூவேஷன் இருக்குல்ல, இவங்களோட மொத்த மதிப்பு இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து டப டப டபன்னு ஓவர் நைட்ல கீழ விழுந்துருச்சு. இது வரலாற்றிலே இப்படி ஒரு விழுகுறத வந்து NVIDIA மாதிரி கம்பெனிலாம் பார்த்ததில்ல. மொத்தம் 86,000 crores வந்து கம்பெனியோட வேல்யூ வந்து ஓவர் நைட்ல கம்மியா இருக்குது. பிக்காஸ் ஆஃப் ஒன் சிம்பிள் டூல் ஃப்ரம் சைனா. சைனா வந்து ஒரு புது ஏஐ டூல் கண்டுபிடிச்சதுனால, ஏன்? எப்படி? டீட்டெயில்டா உங்ககிட்ட சொல்லப் போறேன். பட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏஐ கம்பெனி இருக்காங்கல்ல. ஸோ ஒரு ஓப்பன் ஏஐ மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்காங்கல்ல. அவங்க சாட் ஜிபிடி ஒவ்வொரு மாடலையும் பில்ட் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாகுபலி படம் எடுக்கக்கூடிய பட்ஜெட் வந்து அவங்க போடணும். ஓகேவா? 100 பாகுபலி அவங்க புரொடியூஸ் பண்ணலாம். அந்த காச வச்சுட்டு, இல்ல 10 தடவ சந்திராயன் 3 வந்து நம்ம நிலாவுக்கு அனுப்பலாம். அவ்ளோ பெரிய பட்ஜெட். ஓகேவா? இன் கம்பேரிசன் சைனால இப்போ புதுசா வந்திருக்குல்ல டீப் சீக்ங்கிற இந்த ஒரு கம்பெனி, இவங்களும் சாட் ஜிபிடி பண்றத பண்றாங்க. சாட் ஜிபிடியோட பெட்டரா கூட பண்றாங்க. ஆனா இவங்களோட பட்ஜெட் என்ன தெரியுமா? தமிழ்ல வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் வரும் தெரியுமா? அந்த பட்ஜெட்ல வந்து படத்த எடுத்து முடிச்சா எப்படி இருக்கும்? அந்த படத்தோட பட்ஜெட்ட வச்சுக்கிட்டு, இவங்க சாட் ஜிபிடி எது 10 முறை நிலாவுக்கு போயிட்டு வர பட்ஜெட்ல செஞ்ச ஒரு பொருள வந்து தட்டி விட்டு போயிட்டாங்க. இந்த பழைய ஜோக் இருக்குல்ல, விவேக் ஜோக் ஒண்ணு இருக்கும். கஷ்டப்பட்டு விவேக் வந்து ஒரு வெயிட்ட தூக்கிட்டு இருப்பாரு. சைடுல வந்து பரவ முடியாம இருந்துகிட்டு, "ஏய் இத தூக்குறதுக்குடா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு" லெஃப்ட் கையில தூக்கி போட்டு போவாங்கல்ல. அத தான் பேசிக்கா டீப் சீக் இப்ப பண்ணியிருக்குது. இது சேஞ்சஸ் எவ்ரிதிங் அபௌட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் எ பிசினஸ். பிளஸ் இது வந்து அமெரிக்கா தான் ஏஐனாலே, அமெரிக்கா தான் டெக்னாலஜினாலேன்னு ஒரு பிம்பம் இருந்துச்சுல்ல, அத சைனா கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி டிக்டாக்ல பண்ணாங்க. இப்ப ஏஐலயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்லப் போறேன். டீப் சீக்னா என்ன? நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? எல்லாமே இருக்குது. நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நெனச்சா கூட பண்ணலாம். ஸோ எப்படி எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா சொல்றேன். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி உங்களுக்கு உலகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயமும் ரொம்ப சிம்பிளா டெய்லி ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க எம்ஜி சேனல, மதன் கௌரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நேத்துக்கு யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மதன் நீ 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம்னு சொன்ன. நேத்துக்கு வீடியோ 15 நிமிஷமா இருக்குன்னு. இப்ப ஐ திங்க் எல்லாத்தையும் நான் வந்து என்கல்ஃப் பண்ணிட்டேன் உள்ளுக்குள்ள. பட் எனிவே முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் சீக் அப்படிங்கிற இந்த ஒரு பர்ட்டிகுலர் டூல் தான் இப்போ மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போடுவோம். லியாங் வென்ஃபெங் அப்படிங்கிற ஒரு 40 வயசு நபர். இவரு வந்து 1985 பொறந்திருக்காரு. சைனால வந்து ஒரு நார்மலான ஒரு குடும்பத்தில பொறந்து, சைனாலயே முழுக்க முழுக்க படிச்சு வளர்ந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம டெக்னாலஜி வேர்ல்டுல யார் ஏதாவது பெருசா பண்ணாலும், சுந்தர் பிச்சை மாரி ஆட்கள் கூட எங்க பொறந்தாலும், எங்க படிச்சாலும் கடைசில அமெரிக்காவுக்கு போறாங்க, ஒரு டிகிரி வாங்குறாங்க. அப்புறம் அமெரிக்கன் கம்பெனில லைக் Google ஆர் Facebook எங்கேயாவது போய் சேர்றாங்க. பெரிய ஆள் ஆயிட்டாங்க. சத்யா நடலா, சுந்தர் பிச்சை நம்ம இப்படி எண்ட்லெஸ்ஸா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். பட் இந்த லியாங் வெங்ஃபெங்கிறவர் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷமா இவரு சைனாக்காரர். ஓகேவா? இவர் வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இவர் வந்து பொருளாதாரத்தில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவரு. பிளஸ் இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் நெறைய ஃபண்டிங் அதுலலாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன். அதுக்காக ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. பட் ஒரு சைடு ப்ராஜெக்ட்டா எப்படி? சைடு ப்ராஜெக்ட்டா இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ நம்மளே ஒரு ஏஐ டூல் உருவாக்குவோமே, அந்த டூல் வந்து பிரெடிக்ட் பண்ணும். இந்த மார்க்கெட்ல என்ன நடக்கும்? எது மேல போகும்? எது கீழ வரும்? இது எல்லாத்தையும் வந்து பிரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு ஏஐ டூல் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ஒரு சைடு ஹஸ்லா பண்ணிட்டு இருந்தது தான் இந்த டீப் சீக் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ட. இத வந்து அவர் ஓப்பன் சோர்ஸாவுமே பண்றாரு. ஸோ இந்த டீப் சீக் ப்ராஜெக்ட் வந்து அவர் எப்படி பண்றாரு? சைடு ஹஸ்ல். இந்த எல்லாருமே வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு, சும்மா இருக்கட்டுமே நம்மளுக்கு புடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து யூடியூப் வீடியோ போடலாம். சில பேர் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குடுக்கலாம். ஏதாவது ஹோம் டெலிவரி சர்வீஸ் பண்ணலாம். சம்திங் எல்லாருக்குமே ஒரு சைடு ஹஸ்ல் இருக்கும்ல. மியூசிக் கத்துக்கலாம். அப்படி சும்மா சைட்ல பண்ணிட்டு இருந்தது. இவர் இத பண்ணிட்டுருக்கப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து புதுசா ஒரு சட்டத்த கொண்டு வராங்க. அமெரிக்கன் அரசாங்கம். என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏஐ ரன் பண்ணக்கூடிய ஹை எண்ட் சிப் வேணும். ஓகேவா? இந்த செமிகண்டக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஹை எண்டா நம்மளுக்கு தேவ. அது மேஜரா அமெரிக்கால இருந்து தான் உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனால வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துறக்கூடாது. ஸோ ஒருத்தன் வந்து எனக்கு காம்படிஷனா வரக்கூடாதுன்னா, அவன் வளர்றதையே முடிச்சு விடணும்னு நினைப்பாங்கல்ல. இந்த
சினிமாக்குள்ள எல்லாரும் போ முடியாது. வெளியிலேருந்து யாராவது வந்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்லாம் பேசுவாங்க. அது மாதிரி பேசிக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த ஏஐ கம்பெனியான நெறைய கம்பெனிஸ் வந்து யுஎஸ்ல தான் இருக்குது. நாளைக்கு வேற எந்த உலகத்திலேருந்து வந்துறக்கூடாது. மெயினா சைனாலேருந்து வந்துறக்கூடாது காம்படிஷன்க்குன்னு சொல்லிட்டு, கவர்ன்மென்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சைனாவுக்கு இந்த ஹை எண்ட் சிப் எல்லாம் போகுறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதன் வெளிப்பாடா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் லியாங் வென்ஃபங் அவர் ஆல்ரெடி வந்து நெறைய சிப்லாம் வாங்கியிருக்காரு. இருந்தாலுமே அந்த சைட் ஹசிலுக்கு தேவையான சிப் எல்லாம் கிடைக்கல. இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம எல்லாருக்குமே புரியிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே. நம்ம அம்மா வந்து பயங்கரமா சமைக்கிறாங்க. நீ ஏம்மா இப்படியே சமைச்சு எல்லார்கிட்டயும் குடுக்கக்கூடாது? இதே ஒரு பிசினஸா பண்ணலாம்னு நம்ம பேசுவோம். அப்படி சொல்றதுக்கு அம்மாவுக்கு வந்து இப்போ பயங்கரமா வந்து தோசை செய்ய தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தோசைக்கு தேவையான ரா மெட்டீரியல் இருக்குல்ல, தேவையான உளுந்து அதெல்லாம் வந்து வராம இருந்துருச்சுன்னா என்ன பண்ண? அவங்க எப்படி தோசை ஊத்துவாங்க? இப்ப இவ்ளோ பெரிய ஒரு பிளான வந்து சீப்பா முடிய வேண்டிய பிளான சீப்ப வச்சே முடிச்சுட்டேங்கிற மாதிரி, அதுவே உனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த சைடு லியாங் வென்ஃபெங் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா இது என்னடா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு, சைனாலயே சிப் செய்றவங்க இருக்காங்க. லோக்கலாவே உளுந்து செய்றவங்க 4 பேர் இருக்காங்க. இருந்தாலும் இத வச்சே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருக்கிற சிப்ப வச்சுக்கிட்டு, பிளஸ் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மேனுஃபேக்சர்ட் சிப்ப வச்சுட்டு, இதெல்லாம் வந்து வச்சுட்டு ரன் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிற இடத்துல, ஹை எண்ட் சிப்ஸ் தான் வேணும்னு நெனைக்கிற இடத்துல, இந்த சிப்ப வச்சுட்டு என்ன ரன் பண்ண முடியுங்கிறதுக்கு இதுக்கேத்த மாதிரி ஒண்ணு பில்ட் பண்ணுவோம். அப்ப இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு பில்ட் பண்ணதுல, பில்ட் பண்ணி உருவாகுற ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் தான் DeepSeek. இந்த DeepSeek அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ChatGPT இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹை பட்ஜெட் ப்ராடக்ட் ஓகேவா? ChatGPT வந்து ஈஸி கிடையாது. அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ வந்து உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸ் வந்து உள்ளுக்குள்ள ஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓப்பன் ஏஐக்கு. இப்போ இவ்ளோ ஃபண்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்கி வைக்கிறாங்க. இவங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு பேனுக்கு நடுவுல இஷ்டத்துக்கு நாங்க இருக்கிறத வச்சுட்டு ஒண்ணு பண்றோம்டா. எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செய்றது வந்து இத விட பெட்டரா நெறைய இடங்கள்ல இருக்குங்கிறது தான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா. இப்போ DeepSeek வந்து எப்படி உருவாக்குனாங்கன்னு பார்த்துட்டோம். இது எப்படி இந்தியாவ அஃபெக்ட் பண்ணும்? இது எப்படி ChatGPTய விட ஒரு பெட்டரான ப்ராடக்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு சைடு ஹசில் இருக்கும். இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணணும்னு தோணும். நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு Odoo யூஸ் பண்ணலாம். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ட ரொம்ப சிம்பிளா Odoo யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம். நம்ம Odoo யூஸ் பண்ணி பேசிக்கா ஒரு வெப்சைட்ட பில்ட் பண்றதுல இருந்து சேல்ஸ ட்ராக் பண்ற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள வந்து சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் Odoo வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. அதுல இ-காமர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் வித்தின் 4 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவையான இ-காமர்ஸ் வெப்சைட்டோட ஃப்ரேம்வொர்க் ரெடி ஆயிருக்கும். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளா ப்ராடக்ட்ட வந்து சைட்க்கு ஆட் பண்ணிடலாம். நேம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். பிரைசிங் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாவும் எடிட் பண்ணலாம். இதுல நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஈஸியா செல் பண்ண கூட ஆரம்பிச்சிடலாம். Odooல எல்லா மேஜர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம Razor Pay கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கஸ்டமர் உள்ள வந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளா ப்ராடக்ட்ஸ ஆட் பண்ணலாம் அண்ட் ஈஸியா செக் அவுட் பண்ணிடலாம். செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பேயும் பண்ணி முடிச்சிடலாம். இது ஒரு ஆப் தாங்க Odooல. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஆப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாவே ₹580 தான் சப்ஸ்கிரிப்ஷனாவே சார்ஜ் பண்றாங்க. அவ்வளோதாங்க. இ-காமர்ஸ் வெப்சைட் ரெடி பண்ணிட்டோம் Odoo யூஸ் பண்ணி. இதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து Odooக்குள்ள அவைலபிளா இருக்குது. இதுல ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆப் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் லைஃப் டைம் வித் ஃப்ரீ அன்லிமிட்டட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ஹோஸ்டிங். ஸோ நீங்க Odoo யூஸ் பண்ணி இ-காமர்ஸ் வெப்சைட் ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. வேற எந்த ஆப் நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் Odoo யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ வில் கெட் பேக் டு த டாபிக். எல்லாருமே இதுல ஸ்தம்பிச்சு போறாங்கனால், அப்போ இவன் இவ்ளோ நாள் வந்து பயங்கரமா வந்து பில்டப் குடுத்துக்கிட்டு அமெரிக்கா தான் டெக் ஜெயண்ட், சிலிகான் வேலி தான் எல்லாமே, யுஎஸ் தான் ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி, ஏஐ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் யுஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல, இப்போ இந்த லியாங் வென்ஃபெங்கிறவர் வந்து அங்க போய் படிச்சுட்டு வரல. யுஎஸ்ல போய் படிச்ச ஆள் கிடையாது. யுஎஸ்ல இருந்து கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்கிட்டேன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இவர் முழுக்க முழுக்க ஒரு சைனாக்காரரு. சைனாவ தாண்டி எங்கேயும் பெருசா போனது கிடையாது. அவரு வந்து இவங்களோட மொத்த ஒரு மிகப்பெரிய ChatGPT மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒரு அசால்ட்டா தூக்கி போட்டாரு. அப்படிங்கிற மேட்டர் தான் பயங்கர ஹை பாயிண்ட்டா பேசப்பட்டுட்டு இருக்குது. பட்ஜெட் வந்து அதான் சொல்றேன்ல, இவங்களோட பட்ஜெட் வந்து $6 மில்லியன் வந்து சைனால வந்து இவங்க செஞ்சிருக்காங்க. இது தட் இஸ் அரவுண்ட் 50 crores ஓகேவா? அவங்க வந்து 600 மில்லியன் அப்படியே 100 மடங்கு அவங்க வந்து செலவு பண்றது ChatGPTக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் எல்லாரையும் பேசு பொருளாக்கி இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவான விஷயம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐ பண்ற ChatGPTலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களோட பிரைவேட் ப்ராடக்ட்ஸ். அத வந்து எல்லாருமேலாம் எடுக்க முடியாது. பட் இவர் பண்ணியிருக்கிறது, இப்போ வந்து லியாங் வென்ஃபெங் பண்ணியிருக்கக்கூடிய DeepSeek வந்து ஓப்பன் சோர்ஸ். யாருனாலும் அதுக்கு மேல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அத மாத்திக்க முடியும். யாருனாலும் அத டவுன்லோட் பண்ணலாம். யாருனாலும் அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணிக்கலாம்.
லினக்ஸ் மாதிரி, ஆண்ட்ராய்டு மாதிரி. ஸோ யாருனாலும் அத யூஸ் பண்ணலாம். இப்போ ஐஃபோன் பார்த்தீங்கன்னா, ஐஓஎஸ் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன்ல மட்டும் தான் இருக்கும். பட் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனினாலும் அத எடுத்து யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி யாருனாலும் யூஸ் பண்ணலாம்னு ஓப்பன் சோர்ஸா வேற குடுத்துருக்காங்க. இது ஓவராலாவே ஏஐக்கு ரொம்ப நல்ல விஷயம். இந்தியால வந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு நம்ம ஏஐ கொண்டு வரணும்னா, டீப்சீக் யூஸ் பண்ணி இன்னும் நம்ம பெட்டரா பண்ண முடியும். ஒரு ஒரு டிராஃபிக்க ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணணும்னா, டீப்சீக் யூஸ் பண்ணலாம். ஸோ யாருனாலும் ஏஐ யூஸ் பண்ண மெடிசின்ல ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஸோ அட் அ ஃபிராக்ஷன் ஆஃப் அ காஸ்ட் கம்மியா நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து டீப்சீக் வச்சு பெட்டரா பண்ண முடியுங்கிறப்போ, இந்தியாவுக்கு இதுல நெறைய அட்வான்டேஜ் இருக்குது. பிளஸ் ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்த நான் ட்விட்டர்ல வாசிச்சேன். நெறைய பேரோட வேலை வந்து இன்னைக்கு ஏஐனால போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ChatGPTயோட வேலையே இன்னொரு ஒரு ஏஐனால போகும்னு யார்ரா எதிர்பார்த்திருப்பாங்க? அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டா தான் இருக்குது. பட் ஓவரால் இதுதான் வந்து அங்க பயங்கரமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து முக்கியமா அடி வாங்குன யாருன்னு பார்த்தீங்கன்னா, NVIDIA ஸ்டாக் வந்து 18% ஓவர் நைட்ல விழுந்திருக்குது. AMD, Intel இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்போம். எல்லா லேப்டாப்லயும் உங்களோட பேர்லாம் இருக்கும். அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் கீழ விழுந்திருக்குது. ஏன்னா இந்த சிப்பெல்லாம் நம்பணும்னு இப்ப தேவையில்ல. அமெரிக்கா என்ன சொன்னாங்க, இந்த சிப்பெல்லாம் நாங்க குடுத்துற மாட்டோம். சைனா பெரிய ஆள் ஆயிடக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிப்ப வச்சு நீ ஏஐ பில்ட் பண்ணி, ஏஐல ஆயுதங்கள உருவாக்கி, ஆயுதங்கள வந்து ரொம்ப பெருசா உருவாக்கி, அந்த உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்கள வச்சு அமெரிக்காவ அடிச்சிட்டேனா, அதனால தான் நான் உனக்கு ஏஐ குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மொக்க காரணத்த சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இருக்கிறத வச்சு நாங்க செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு ஃபிராக்ஷன் ஆஃப் அ காஸ்ட்ல முடிச்சுட்டாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து எத எக்ஸாம்பிளா காமிக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸஸ். இது எக்ஸாம்பிளா ஒரு குளோபல் எக்ஸாம்பிளாவே நம்ம வச்சுப்போமே நம்ம லைஃப்ல. எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கணும். ஆனா, அது வந்து நம்மளுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுவோம். பட் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பண்ணலாங்கிற ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும்ல. அந்த ஆட்டிட்யூட் இருந்தா, அந்த ஒரு நம்பிக்கை அண்ட் அந்த ஒரு ஆட்டிட்யூட் அது மட்டும் இருந்துச்சுன்னா, எதனாலும் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து லியாங் வெங்ஃபெங் இஸ் அ எக்ஸாம்பிள். இவர் வந்து ஒரு டிப்பிக்கலான இந்த அதான் சொல்றேன்ல, யுஎஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்டர்பிரினர் வைப்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ரெகுலர் காய், ஒரு 40 வயசு ஆளு ஃப்ரம் சைனா, சேஞ்சிங் த ஹோல் வேர்ல்ட் ஆஃப் ஏஐ ஓவர் நைட் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ டீப்சீக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன்ல, ஒன்றுமே இல்லை. டீப்சீக்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அதிலேயே வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அக்கௌண்ட் பேசிக்காகவும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ உங்களோட ஃபோனில் பேசிக்காக அங்கே போய் டீப்சீக்னு சர்ச் பண்ணுங்க. மேலேயே வந்துரும். ஸோ அது 2லயுமே நீங்க ஆனா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே அதில என்னனாலும் பேசுனீங்கன்னா, அது பதில் சொல்ல ஆரம்பிச்சுரும். ஜஸ்ட் லைக் ChatGPT. ஸோ நீங்க டீப்சீக் யூஸ் பண்ணு. இது எப்படி நல்லா இருக்குது? நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து நேத்து வரைக்கும் டீப்சீக் நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த மாதிரி பேசி, பேசி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். உடனே டேட்டாலாம் வரல. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருந்துச்சு. பட் ஆஃப் கோர்ஸ் ChatGPTயா டீப்சீக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ChatGPT தான் பெட்டரா இருக்குது. பிகாஸ் நான் யூஸ் ஆகிட்டேன் அதுக்கு. இந்த ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு ஐஃபோன்குள்ள போனா செட் ஆவாது தெரியுமா? மேபி நான் அந்த மோட்ல இருக்கேன். பட் டீப்சீக் இஸ் டெஃபினெட்லி நாட் பேட். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நேத்திக்கு சூப்பரா இருந்துச்சு. அதில ஒரு பிரச்சனை ஆனா இருக்குது டீப்சீக்ல. நான் அது சொல்றேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சைனாவ பத்தி ஏதாவது கேட்டீங்கன்னா, அது ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்குது. நீங்க சைனாவ பத்தி ஏதாவது நெகட்டிவா கேளுங்களேன், பதிலே சொல்லாது. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும். அதுதான் அங்க இருக்கிற ஒரே பிரச்சனை. சைனாலேருந்து வர எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இதான் பிரச்சனை. சைனா அரசாங்கத்த பத்தி தப்பா பேச விட மாட்டாங்க. சைனால இருக்கிற தப்பானா நம்ம ஏதோ புதுசா தப்பா பேச சொல்லல. இருக்கிற நெகட்டிவே பேசாது. அந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்டிவா இருக்குது. ஸோ அது இந்த இதில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. லியாங் வென்ஃபெங்கோட கோல் என்ன? இந்த கண்டுபிடிச்சவரோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 2023ல இருக்கிற கம்பெனி. இது முழுசா உருவாகி இன்னும் 2 வருஷம் கூட ஆவல. இவங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ்லயும் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹையா நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் கம்பெனி வந்து எப்படி பே பண்றாங்களோ, ஏன் சைனாக்காரங்களும், இந்தியாக்காரங்களும் எல்லாரும் அமெரிக்காவுக்கு கிளம்பி போறாங்க? பே அங்க பெட்டரா இருக்குன்னு தான். ஸோ அங்க என்ன பே பண்றாங்களோ, அதே அளவுக்கு நான் இங்கேயும் சைனாலேயே பே பண்ணி, சைனால இருக்கக்கூடிய இன்னும் என்ஜினியர்ஸ் நெறைய பேர வச்சு, நான் இங்கேயே வந்து ஒரு பெரிய கம்பெனியா இத பில்ட் பண்ணணும்னு தான் என்னோட ஆசைங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ ஐ ஹோப் இந்தியாலயுமே இந்த மாதிரி நெறைய ஏஐ மாடல்ஸ் வரணும். நம்மளுக்கு பிடிக்குமோ, பிடிக்காதோ, ஃபியூச்சர் வந்து டெக்னாலஜி தான். நம்ம எவ்வளோ தான் டெக்னாலஜி இது வேணாம், இது மோசம் அப்படின்லாம் நம்ம சொன்னனாலும், டெக்னாலஜி ஆல்வேஸ் வின்ஸ். அதுதான் ரியாலிட்டி. அதுதான் கடந்த காலகட்டங்கள்ல எப்பவுமே நடந்திருக்குது. ஸோ இந்தியாலயும் அந்த மாதிரி டெக்னாலஜி வளரணும். வளர்றதுக்கு நம்ம கையில இப்போ என்ன இருக்கோ, எஸ் நம்ம வந்து நாட் த ரிச்செஸ்ட் கண்ட்ரி, நாட் த ரிச்செஸ்ட் பீப்பிள் எல்லாமே இருக்குது. பட் நம்ம கையில இப்போதைக்கு என்ன இருக்கோ, அத வச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னால், விடாமுயற்சியுடன் இருந்தோம் என்றால், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் வந்து இதில இருக்கிற மாரல்.
பட் ஓவராலான அது வந்து ரொம்ப சிம்பிளா, இது வந்து டெக்னிக்கலாலாம் இல்லாம ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா இன்னும் டீட்டெயில்டா தெரியணும்னா டெக் சேனல்ஸ் பாருங்க. இது வந்து எல்லாருக்குமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அவ்வளோதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பேசிக் ஐடியா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் நீங்க வந்து சொந்தமா இ-காமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஃபார் வோடோ. பட் எனிவே வாட்டெவர் செட் அண்ட் டன், நீங்க என்னைய பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மதன் கௌரின்னு சொல்லிட்டு Instagramல சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா ஸ்பாட் பண்ண முடியும். அண்ட் எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்போனா தான் இது எல்லாமே டெய்லி என்னால உங்ககிட்ட 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜி, சீ யூ டுமாரோ. அடுத்து என்ன டாபிக் கமெண்ட்ல சொல்லுங்க.